கலைஞர் கைவண்ணத்தில் பிறந்த மனோகரா பத்மாவதியாக வந்த கண்ணாம்பா பாராட்டும் மழையில் நனைந்தவள். பொறுத்தது போதும், பொங்கி எழு, அந்த வார்த்தை இன்று வரை திரைமாடங்களில் மின்னும். தாய் சொல்லை தட்டாதே, நீதிக்கு பின்னே பாசம் சொன்னாள். எம்ஜிஆரின் திரைப்படங்களில் தனையனை காத்த தாயாக நின்றாள். தாலிபாக்கியம் கனவாய் உருவான படம். தயாரிப்பாளராக கண்ணாம்பா ஏற்கனவே கர்நாடக மண்ணில் கதை செதுக்கினார். ஆனால் ஒரு நாள் மொத்த பணம் திருடு, சம்பளம் தர முடியாமல் திகைத்தாள். அப்போது வந்தார் எம்ஜிஆர். எல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார். அனைவருக்கும் சம்பளம், உறுதி, உதவி. ஆனால் படம் தோல்வி. வீடு விற்க தீர்மானம். தியாகராஜா நகர் வீடு விற்க வேண்டாம் என்ற எம்ஜிஆர், இறுதி வரை இங்கேயே நீ வாழ வேண்டும். அந்த வீடு பின்னர் எம்ஜிஆருக்கே ஆனது. 85,000 சம்பளம் பெற்ற முத்துத்தாரகை. சுந்தராம்பாளுக்கு பிறகு தென்னகத்தின் உயர் சம்பள நடிகை. அனைத்தையும் சொந்தமாகவே தயாரித்து தோல்வியோடு 1964 மே 7 அன்று புற்றுநோயால் மறைந்தாள். நம்மை விட்டு பறந்தாள். திறமையின் தலைவனிதி கண்ணாம்பா.